பேசுறதெல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, லைவ்ல போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, லைவ்ல கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பொங்கல் வைக்க போறோம். முதல்ல நம்ம வந்து ஒரு பானையை வச்சுட்டு, ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி, நம்ம இப்போ வந்து பானையை வச்சிட்டோம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். எண்ணீரை தண்ணி கொதிச்சு வந்தோன்னா நம்ம இந்த பச்சரிசியை கொஞ்சம் போடணும், எவ்வளோ தேவையாக போடணும். நம்ம வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பொங்கல் செஞ்சுட்டு நமக்கு தேவையானது சாப்பிட்டு, ஸோ முடியாதவங்க நிறைய பேர் வெளியே இருப்பாங்க, சாப்பிடாது கிடைக்காதவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம் மதியம். ஓகேங்களா? நம்ம வந்து நைட்டே வந்து பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய், ஏலக்காய் கொஞ்சம் ஒரு பொங்கல் செய்கிற மாதிரி கேட்டனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டால் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. அப்புறம் திராட்சை நிறைய இருக்கு, முந்திரி, வெல்லம், அப்புறம் பச்சரிசி. ஃபைனலாக நம்ம இப்போ தான் பொங்கல் வச்சுருக்கோம். வெளியே உட்காந்து தான் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இல்லை, மழை தூருது, கேமராவில் கூட லைட்டாக தண்ணி படுது. நமக்கு வந்த சோதனை. தண்ணி கொதிச்சிருக்கான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதிச்சோன்னா நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். எப்போதுமே நீங்கள் வந்து சமைக்கும் போது பாய்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அப்படி சமைக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா சாங் கேளுங்க. சாங் கேட்டு லைட்டாக கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ சமைக்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக அந்த மியூசிக் நம்மளுக்கு பிடிச்சிருக்காது, ஒரு தெலுங்கு சாங், அதை நம்ம ப்ளே பண்ணி இப்போ வந்து நம்ம ஆட போகிறோம். செமையாக இருக்குது அந்த சாங். எனக்கு ஒன்றும் புரியல, அந்த கிளியே அப்படிங்கிற ஒரு, எனக்கு வந்து அந்த கிளியே அப்படிங்கிற அந்த மியூசிக் மட்டும் தான் எனக்கு புரியும். பட் இருந்தாலும் அந்த மியூசிக் வந்து எனக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்ல ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு, ஒரு சின்ன பையன் ஆடுவான் கிளியேன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்கூல்ல சின்ன பையன் வந்து ஆடுவான். அதுக்கு அந்த சாங் தான் இருக்கும். அதான் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து அரிசியை வந்து போட போகிறோம் உள்ளுக்குள்ள. நம்ம செஞ்ச பொங்கல் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து சின்ன பானைக்கு கம்மியான அரிசி போடாமல் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டோம். ஸோ அதனால் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம திருப்பி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம பொங்கல் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதெல்லாம் நம்ம மறுபடியும் அடி பிடிச்சி போயிடுச்சு. நம்ம அந்த அரிசியெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி, அப்புறம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருந்த அரிசியை மறுபடியும் நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ ஏன்னா அடி பிடிச்சா அது அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடும். அப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம செய்யணும்னு நினச்சி இன்னைக்கு பண்ண முடியாமல் போயிருக்கோம். பட் என்ன நடந்தாலும் இன்னைக்கு பொங்கல் பண்ணாமல் விட முடியல. அன்னைக்கு அந்த மூடில் தான் இருக்கேன் நான் இன்னைக்கு. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா குழஞ்சிடுச்சு, ஸோ வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தனியாக வச்சுருக்க அந்த வெல்லத்தெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லா வெல்லத்தையும் உள்ளே போட்டாச்சு, அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ. ஆனால் இது இன்னும் கெட்டியாகலை, தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னு தெரில, தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கல் இன்னும் நமக்கு ஹெவி தண்ணியாக தான் இருக்குது. தண்ணியை இப்போ ட்ரை பண்ண முடியுமான்னு தான் தெரிலையே. சூப்பராக இருக்குது, தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம பண்ண பொங்கல் பாயசமாக மாறிடும். நம்ம பண்ணதுக்கு பேர் பொங்கல் இல்லை, பாயசமாக மாறிடுச்சு. நம்ம இதை எதுவும் பண்ண முடியல, ஏன்னா தண்ணியாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது தண்ணியாக தான் வருது. பார்ப்போம். நம்ம இப்போ வந்து முந்திரி திராட்சை இருக்கிறத வந்து பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஓகே, முந்திரி திராட்சையெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடியை போட்டு நல்லா மூட போகிறோம், நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அது வந்து ட்ரை ஆகும். இப்போ தண்ணியாக இருக்குது, நமக்கு தெரியல இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல, இல்லை இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு அது ட்ரை ஆகுமான்னு தெரியல. பட் நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம். கிளியே கிளியோ நோதி வாரியே. ஐயோ, நம்ம நெய் போடவே இல்லை.
நெய் இப்போ ஆட் பண்ணுறோம். ஓப்பனே பண்ணல. கிள்ளி கிள்ளியே கிள்ளி கிள்ளியே நெய் ஊற்றுவோம். நெய் நெய் நெய். ஐயோ என்னடா புகையா போகுது. ஐயோ புகையா போயிட்டு இருக்கே. நம்ம பொங்கல் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து காமெடி ஸ்கிரிப்டாக போயிட்டுருக்கு. நம்ம பண்ண டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி பேரை நம்மளே உருவாக்கிக்க வேண்டியதான். பாயச பொங்கல். நெக்ஸ்ட் இது வந்து பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்தை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிள்ளி கிள்ளியே கிள்ளி கிள்ளியே கிள்ளி கிள்ளியும். ஓகே, பஞ்சாமிர்தத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு உள்ளுக்குள்ளே. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து 2-3 பேர்கிட்ட கால் பண்ணி இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீட்பேக் கேட்க போகிறோம். முதல்ல அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவங்க தான் கொஞ்சம் சொல்லுவாங்க. சமைக்கிறதுல அவங்க ஒரு புலி. நான் ஃபோன் எடுக்கல, பிஸியாக இருப்பாங்களோ. இவங்க ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம இன்னொரு அக்காவுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ அக்கா, இப்போ என்னாச்சு? ஹாப்பி பொங்கல்க்கா. இப்போ என்னாச்சுன்னா பொங்கல் நான் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சு போல. இப்போ வெள்ளெல்லாம் போட்டுட்டேன், முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டேன் உள்ளுக்குள்ளே வந்து. ஆனால் இருக்கவே இல்லை. இப்போ இருக்கவே இல்லையா? சொல்ல போனால் கொஞ்சம் இப்போ பாயசம் மாதிரி இருக்கு. போட்டது தண்ணி அதிகமாயிடுச்சா? இருக்கவே இல்லையா? அப்படியே கொதிக்க வை, நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கவா? ரொம்ப பாயசம் மாதிரி ஆயிட்டா? கொஞ்சம் பாயசம் மாதிரி ஆயிடுச்சு. கட்டி ஆயிடுமா? வச்சானே பொங்கல் கட்டி ஆயிடும்ல. வெந்துட்டுல நல்லா? வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அப்படியே வந்து ஓகே ஓகேக்கா, அதான் கால் பண்ணேன். சரி உங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படின்னு. நீங்க என்ன பொங்கல்லாம் பண்ணிட்டீங்களா? சூப்பரா இருக்க, வேற மாதிரி. நான் நான் வந்து இடையில பஞ்சாமிர்தம்லாம் வேற மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகேக்கா, நீங்க பேசுறதெல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, லைவ்ல போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, லைவ்னா லைவ்ல கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஓகேக்கா, பாய். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேக்கா. நம்ம வீட்டில் ஃபோன் பண்ணி பேசியாச்சு. அவங்க சொன்னோன்னா கொஞ்சம் நமக்கு ஹப்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லா கிண்ட சொல்லியிருக்காங்க, கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி வச்சா இதுக்கு இப்போ ட்ரை ஆகிடும். இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை மேக்ஸிமம் எத்தனை பேர் கொடுக்கலான்னா ஒரு 3 பேர் கொடுக்கலாம். 3 பேர் 4 பேர் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து பொங்கல் பண்ணணும்னு ஆரம்பித்ததே வந்து, ஸோ நம்மளால் இன்றைக்கி கொஞ்சம் பேர் கொடுப்போன்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. பட் ஆனால் நம்ம ஒரு 5-6 பேருக்கு கணக்கு பண்ணி வாங்கணும். இன்னும் நம்ம அரிசி வந்து டஸ்ட்பினில் பாதி கொட்டிட்டோம். இப்போ நம்ம வெளியே போயிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு, நம்ம வெளியே அந்த சின்ன பிளேட் மாதிரி இருக்குல்ல சாப்பாடு வைக்கிறதுக்கு, அதை நம்ம வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் வச்சு வித் ஸ்பூனோட வெளியே போய் இன்றைக்கி கொஞ்சம் பேர் கொடுக்க போகிறோம். நம்ம செஞ்ச பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பொங்கல் செம்மையாக செஞ்சுருக்கோம்ல. அந்த கலர் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம கரண்டியை வச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே எப்படியே கெட்டியாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். வாவ், நம்ம செஞ்ச பொங்கல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே,
நம்ம பொங்கல் எல்லாமே பேக் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம எடுத்துட்டு நம்ம வெளியே போகிறோம். ஒரு பையில எடுத்துட்டு நம்ம வெளியே போகலாம். பொங்கல் இருக்கு, சாப்பிட்றீங்களா? சூடாக இருக்குது. சரி சரி நாங்கள் போட்டு சூடாக இருக்குது, பைக்குள்ள வச்சு நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க. ஐயா அம்மா பொங்கல் இருக்கு, சாப்பிட்றீங்களா? பொங்கல் வேணாமா? பொங்கல் இருக்கு, சாப்பிட்றீங்களா? பொங்கல் வேணுமா? சூடாக இருக்கும். பொங்கல் 2 இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? பொங்கல் 2 இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? பாட்டி பொங்கல் சாப்பிட்றீங்களா? பொங்கல் இருக்கு. முடிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு பொங்கல் பண்ணணும்னு நினச்சதே வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு பொங்கல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி பொங்கல் நல்லா வந்துருச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.